திருக்குறளுக்கு பதிலாக புரட்சிகர வரிகளுடன் இந்த பேரவை தொடங்குகிறது. அந்த வரிகளை இதோ உங்களிடத்தில். கொக்கோ கோலா பிரவுன் கலருடா, என் அக்கா பொண்ணு அதே கலரா என்கிற வரிகளுடன் இந்த பேரவை இனிதே தொடங்குகிறது. பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு சோஃபா மாடலினுடைய பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களை வணங்கி எங்களுடைய முத்தான முதலமைச்சர், வெற்றி முதலமைச்சர் அந்த முகத்தை பாருங்கள், அந்த முகத்தை பாருங்கள். மாண்புமிகு இருக்கையில் இருக்கிற அமைச்சர்கள், உறுப்பினர்கள், இந்த பேரவைக்கு என்று ஒரு சபனாக இருக்கிறது. ஆ ஊ விசில் என்றெல்லாம் அடிக்கக்கூடாது, கை தட்டலாம். மாண்புமிகு அமைச்சர் பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வெற்றி தலைவரின் அந்த முகத்தை பாருங்கள், அந்த முகத்தில் இருக்கின்ற வெற்றி திலகத்தை பாருங்கள். இந்த ஏழையும் கூட அடுத்த மாதம் வாடகை கட்ட கூட வழி இல்லாத இந்த ஏழையும் கூட அமைச்சராகிய எங்களுடைய முதல்வரை வணங்கி இந்த அவைக்கு, இந்த சோஃபா பேரவை அவைக்கு ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன். உங்க வயசுக்கு ஏத்த மாதிரியே வரியை கொஞ்சம் பழசா சொல்லிட்டீங்க. எங்க வயதுக்கு ஏற்ப இந்த நவீன காலத்துல ஒரு புது வரியை சேர்த்துக்கோங்க. அந்த வரியை சொல்றேன். 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவ கொண்டா சேர்சடிக்க. எங்கள் தங்க தலைவனுடைய அற்புதமான திரைப்பட வரிகளை இந்த பேரவை அடுத்த நிகழ்வுகளிலிருந்து பாட வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கோயம்பேட்டில் இருக்க தாய்சா பிளாட்ல இருக்காரு, ஏழை அமைச்சர். அவருடைய கோரிக்கை அவையில் அடுத்த வாரத்திலிருந்து தொடங்கும் பொழுது அண்டாவை கொண்டா சேசடிக்க என்கிற பாடல் அவையிலே இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரவை இப்பொழுது வினாவிடை நேரத்துக்கு கொடுக்கப்படுகிறது. வினாக்கள் கேட்கின்ற மாண்பு உறுப்பினர்கள் வினாக்கள் கேட்கலாம். எங்கள் அதிசயமான அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்வார்கள். உறுப்பினர் கேட்கலாம், உறுப்பினர்கள் கேள்வி கேட்கலாம். மாண்பு உறுப்பினர்கள் தயவு செய்து இந்த அவைக்கு ஒரு மாண்பு இருக்கிறது. அவையில் கேட்கிற வினாவை தவிர மற்ற உறுப்பினர்கள் தயவு செய்து அமைதியாக இருக்க வேண்டும். இந்த சபைக்கு நான் தலைவர், எனக்கு மாண்போடு அவை நடத்த வேண்டும். தயவு செய்து கொஞ்சம் அமைதிகாரங்கள். மாண்பு உறுப்பினர்கள் கேள்வி கேட்க உறுப்பினர் கை தூங்க வாய்ப்பு தருகிறோம். கேளுங்க. அவர் தொழில்துறை வளர்ச்சிக்காக என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்க? மாண்புமிகு அமைச்சர் பார்த்தனா மாண்புமிகு அமைச்சர் பாருங்க ஒரு நிமிஷம். இந்த அவைக்கு மாண்புமிகு அமைச்சர் பேரவையில் ரீல்ஸ்லாம் போடக்கூடாது. உட்காருங்க மாண்புமிகு உட்காருங்க. ரீல்ஸ் போடாதீங்க, பதில் மட்டும் சொல்லுங்க. நான் தொழில்துறையில ரீல்ஸ் போட்டு தான் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. இன்வெஸ்டர்ஸ் வரல. ரீபோஸ்ட் நிறைய பண்ணாங்க. இன்னும் சொல்லணும்னா மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பாடலுக்கு நான் பண்ணது ரொம்ப வைரல் ஆனிச்சு. அதெல்லாம் நான் கொண்டு வந்த மாற்றங்கள், தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு நான் கொண்டு போன மாற்றங்கள். மாண்புமிகு உறுப்பினருக்கு வேண்டுகோள். அவையில பேசும்போது ரீல்ஸ் போட ஆட்சிக்கு வந்து ஒரு உறுப்பினர் சொன்னார், அவைக்குள் பண்ணிக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் கேட்டாரு, மாண்புமிகு தொழில் வளர்ச்சியில் என்ன செய்து என்று ரீல்ஸ் போட்டு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து அமைச்சர் பதில் சொன்னார். அமைச்சர் நன்றி. கேட்கலாம். மாண்புமிகு சோஃபா பேரவையினுடைய தலைவர் அவர்களே, உங்களை வணங்கி எங்களுடைய தங்க தலைவன், தானே தலைவன், வெற்றி தலைவன் முதலமைச்சரினுடைய அந்த அற்புதமான முகத்தை பாருங்கள். அந்த முகத்தை ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு என்ன. மாண்பு உறுப்பினர் மீண்டும் சொல்றேன், இந்த அவைக்கு என்று சபனாரிகள் இருக்கிறது. தயவு செய்து கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள். மாண்பு அமைச்சர் பேசுங்க. எங்களுடைய தலைவருடைய ரசிகர்கள் யார் என்று தெரியாது, அவருடைய திரைப்படங்கள் யார் என்றும் தெரியாது, அவருடைய படத்துல ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருந்து எகுவார்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியான சாதனைகளை செய்தவருடைய ரசிகர் யார்? எலான் மஸ்க் இருக்கார்ல, எங்க தலைவருடைய ரசிகர் அவர். சுந்தர் பிச்சை யாரு? எங்க தலைவருடைய ரசிகர்கள். தொழில்துறை பத்தி என்ன கேள்வி கேட்கிறீங்க? அவருடைய அந்த கடைக்கன் பார்வை பட்டா போதும், கோடான கோடி தொழில்துறைகள் எல்லாம் இங்க கொட்ட போது. இந்த மாதிரியான கேள்விகளை தள்ளுபடி செய்யுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, எங்க முதல்வரே, மாண்புமிகு உறுப்பினர்கள் தயவு செய்து பேச விடுங்க அமைச்சருக்கு. நீ குறுக்கல கூட தலையிட்டு அமைச்சருக்கு பேச வராது. தயவு செய்து அமைச்சர். மாண்புமிகு அமைச்சர், உறுப்பினர் காவேரி தண்ணி எப்போ வரும்னு கேட்டாங்க. எனக்கு காவேரி தண்ணி எப்போ வரும்லாம் தெரியாது. எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறை என் தலைவனை இட்டுன்னு போகணும். என் தலைவனை இட்டுன்னு போவேன். அதுதான் என் துறை. காவேரி தண்ணியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. பேரவைத் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் தாஜ்மஹல் சொல்லுங்க. மீண்டும் சோஃபா பேரவையின் தலைவர் அவர்களே, உங்களுடைய பொன்னான இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய வெற்றி தலைவர், வேந்தருக்கெல்லாம் வேந்தர், மாண்புக்குரிய மாந்தர், மக்களை நேசிக்கின்ற மனிதர், அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர், அந்த வெற்றியான திருமுகத்தை பார்த்து வணங்கி தொடங்குகிறேன். இப்போ இன்னொரு கேள்வி கேட்டாங்க, காவேரி தண்ணி பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேள்வியே தவறானது. ஏன் தெரியுமா பேரவைத் தலைவர் அவர்களே? எங்களுடைய தலைவர் அவர்கள் இப்ப கர்நாடகாவுக்கு போனார், மேங்களூர் போய் அம்மனை வழிபட போனாரு. தலைவனுடைய கடைக்கன் பார்வையும் அந்த தெய்வத்துடைய கடைக்கன் பார்வையும் பட்டா தமிழ்நாட்டில் மழை கொட்டுன்னு கொட்ட போது. இதுக்கு மேல காவேரி தண்ணி தமிழகத்துக்கு எதிர்க்கு மழை தண்ணி கொட்டுன்னு கொட்ட போது. அந்த கடைக்கன் பார்வையை பாருங்க, அந்த கடைக்கன் பார்வையை பாருங்க. அப்படியான பார்வை இந்த தமிழ்நாட்டில் இருக்கும்போது எதற்கு நமக்கு காவேரி தண்ணீர்? எதற்கு நமக்கு இந்த காவேரி தண்ணீர் பிரச்சனை எல்லாம்?